டியூப் தமிழ் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் சூடு பறக்க வந்து கொண்டிருக்கின்றன. புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மக்களிடையே நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழக முன்னேற்றமானது புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை கிடைத்திருக்கின்ற முடிவுகளில் தமிழக வெற்றி கழகம் 109 ஆசனங்களையும், அதிமுக 79 ஆசனங்களையும், திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆசனங்களையும், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் முன்னணியில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி தனி கட்சியாக ஆட்சி அமைக்க முடியும். இப்போதைய நிலையில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் இடத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரோடு சேர்ந்து 31 மந்திரிகளும் இப்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் 300 வாக்குகள் மட்டும் முன்னணியில் நிற்கின்றார். தமிழகத்தில் நடைபெற்றிருப்பது ஒரு தேர்தல் புரட்சி என்று இப்பொழுது எங்கும் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் VS பாபு என்கின்ற புதிய வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் 42,045 வாக்குகள் பெற்று முன்னணியில் நிற்கின்றார். அவருக்கு அடுத்ததாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 33,641 வாக்குகள் பெற்று பின்னணியில் நிற்கின்றார். சந்தான கிருஷ்ணன் அதிமுக 10,291 வாக்குகளுடன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் 31,547 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கின்றார். திருச்சி கிழக்கில் 29,448 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். இங்கு இவர் முன்னணி இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் நடிகர் விஜய் முதலாவது தேர்தலிலேயே இப்படி ஒரு அபார வெற்றியை பெற்றிருப்பது மகத்தான சாதனை என்று எல்லோரும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றார்கள். இந்த வெற்றிக்கு பிரதானமான காரணம் 1967 இருந்து திராவிட கட்சிகளின் கைகளில் இருந்த தமிழக ஆட்சியானது இப்பொழுது அவர்களின் கைகளில் இருந்து மாறுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது. திராவிட கட்சிகளில் இருந்து நடிகர் MG ராமச்சந்திரன் வந்து புதிய ஆட்சியை அமைத்தாலும் கூட அவருடைய பாரம்பரியம் திராவிட பாரம்பரியமாகவும் திராவிட கட்சியாகவும் இருந்தது. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் நடிகர் விஜய் ஆரம்பித்த இந்த கட்சியானது முற்றிலும் புதிய கட்சியாகவும் முற்றிலும் புதிய முகங்களாகவும் தமிழகத்திற்குள் உள்ளே நுழைந்தன. திராவிட மாடலை நீக்கி புதியதொரு மாடலை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தமிழக மக்களினுடைய விருப்பத்திற்கு பொருத்தமான கட்சிகள் வரவில்லை என்பதும் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தை பிடித்திருப்பதும் ஒரு புதிய மாற்றமாக இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்த திராவிட அரசியல், குடும்ப அரசியல், வாக்குகளை பணம் கொடுத்து வாங்குகின்ற அரசியல் போன்ற விவகாரங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட சலிப்பு இந்த தேர்தலில் பிரதிபலித்து இருக்கின்றது. இந்த மாற்றம் நடிகர் விஜய் அவர்களினுடைய வெற்றி என்று மட்டும் கருதிவிட முடியாது. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. கலைஞர் மு.நா. கருணாநிதி MG ராமச்சந்திரனுடைய வரவிற்கு பின்னர் நடிகர்கள் நாடாளக்கூடாது என்பதற்காக வகுத்து வைத்த இறுக்கமான இரும்பு கோட்டையை உடைத்து கொண்டு இந்த இளைஞர்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான மாற்றம் தான். முடிவுகள் இன்னமும் பூரணமாக வரவில்லை. ஆனால் நடிகர் விஜயனுடைய வெற்றி திரைப்பட துறையில் இருந்து முதல்வர் ஸ்தானத்தை குறிவைத்த புதிய கட்சிகளை உருவாக்க முயற்சி எடுத்த ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் தங்களுடைய இலக்கை தொட முடியாமல் போயிருந்த வேளையில் நடிகர் விஜய் இந்த இலக்கை தொட்டிருக்கின்றார். முந்தைய நடிகர்கள் தங்களுடைய காலம் மிக மிக உச்சகட்டத்தில் இருந்த பொழுது அந்த முடிவை எடுக்க தவறி அவர்களுடைய வீழ்ச்சி காலத்தில் அந்த முடிவை எடுத்ததனால் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியவில்லை. ஆனால் நடிகர் விஜய் தன்னுடைய திரைப்பட வரலாற்றில் அதிகமான உச்சகட்டத்தை தொட்டு 200 கோடிகளுக்கு மேல் சம்பளம் வாங்குகின்ற நிலையில் இனிமேல் திரைத்துறை இல்லை என்று கூறி அரசியலுக்குள் நுழைந்தது அதிரடியான ஒரு மாற்றமாகவே இருந்தது. இதனால் தமிழக மக்கள் நடிகர் விஜய்க்கு வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழக மக்களினுடைய இந்த தேர்வானது திராவிட கட்சிகளுக்கு சொல்லி இருக்கின்ற செய்தி, தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த களைப்பை திராவிட கட்சிகள் தங்களுடைய ஆட்சி முறையினுடைய சிறப்பினால்
மாற்றி அமைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும். அதில் அவர்கள் கோட்டை விட்டிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் கடந்த சில நாட்களாக சில முக்கியமான ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வந்ததை கண்டோம். தமிழக அரசியலில் முக்கியமான காய்களை நகர்த்துகின்ற இடங்களை எல்லாம் இவர் சென்று வழிபட தொடங்கிய பொழுதே நடிகர் விஜயனுடைய வெற்றி மணக்க தொடங்கி இருந்தது. இப்பொழுது அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை ஜனநாயகன் திரைப்பட பாடல் வந்த பொழுதே உடனடியாக அவரை ராவணன் மகன் என்று பாடலை எழுதிய பொழுது, இல்லை இந்திரஜித்து நானடா, என்னை வென்றவன் யாரடா, மாயப் போரே நானடா, ராவணன் மகனே நானடா என்று அவருக்கான பாடலை எழுதி அந்த பாடலை வெளியிட்டு இந்த வெற்றியை புலம்பெயர் நாடுகளில் இருந்து முதலாக வெளியிட்டதும் நாம் தான் என்பதும் அந்த காணொளியினுடைய ஒரு பகுதியை தருகின்றோம். இந்திரஜித்து நானடா, என்னை வென்றவன் யாரடா, மாயப் போரே எனதடா, இலங்கை வேந்தன் மகனடா, ராஜகோபுர கலசமே நீயடா, காலவீர சூரனே நீயடா, தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகள் இழைத்த தவறுகளும் அந்த தவறுகள் தான் நடிகர் விஜயை வெற்றி பெற வைத்திருக்கின்றதே அல்லாமல் விஜய் அவர்கள் புரட்சிகரமாக எதையும் செய்து அரசியலில் ஒரு சாதனை படைத்து தன்னுடைய அரசியல் வரலாற்று சாதனையை எடுத்து காட்டவில்லை. அப்படி நடைபெறவும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவரை நம்பி இருக்கின்றார்கள் மக்கள் என்றால் திராவிட கட்சிகள் அந்த நம்பிக்கையை இழந்திருக்கின்றன என்பது அவர்களுடைய கடந்த கால வரலாறாகும். மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன், கலைஞர் மூனா கருணாநிதி, அறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா போன்ற முக்கியமான தலைவர்கள் இரும்பு தலைவர்களாக இருந்து திராவிட கழகத்தை காத்தாலும் கூட கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய வாரிசு அரசியல் இப்பொழுது பின்தங்கி இருப்பதன் அடையாளமே இந்த தேர்தலாக இருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். தேர்தல் குறித்து தமிழகம் தவிர்த்து புலம்பெயர் நாடுகளிலும் இலங்கையில் இருந்தும் எவ்வாறு நோக்குகின்றார்கள் என்ற தகவல்களை தருகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.